அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவை அவேர்னஸ்க்காக தான் மேக் பண்ணியிருக்கேன். பையன் ஆனாலும் சரி பொண்ணானாலும் சரி 2 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் தான் வாட்ச் பண்ணணும். நம்ம கண்டுக்காம விட்டுட்டா லாஸ்ட்ல தப்பு தான் பண்ணுவாங்க. ஏன் பசங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு நம்பிக்கையில லூஸ்ல நீங்க விட்டுட்டா நீங்க நரகம் தான் போகணும். உங்க பசங்க தான் உங்களுக்கு நரகத்தை வந்து கொடுப்பாங்க. எல்லா பசங்களும் இப்படி தப்பு பண்றாங்க அப்படின்றத நான் சொல்லல. இந்த காலத்துல நிறைய பேரண்ட்ஸ் பசங்களை வந்து கண்டுக்கிறதே இல்லை. இந்த துனியாவில் நடக்கிற உண்மையான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல வந்து டீட்டெயில்டா வந்து சொல்லியிருக்கேன். பொண்ணுகளை மட்டும் வந்து குத்தம் சொல்ல முடியாது, பையங்களும் தான் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அல்லாஹ் இன் பாரடைஸ் சேனல்ல போடுற வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்ப நான் வீடியோ போடுறது உங்களுக்கு ரீச் ஆகும். முஸ்லீம் வீட்டுல தான் வந்து குழந்தை எல்லாமே பிறக்குது, பிறந்து வளர்ந்து லாஸ்ட்ல ஓடி போய் கோயில வந்து தாலி கட்டுக்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் இதை நினைச்சு அழுதுட்டே தான் இருக்காங்க. நல்லா அழுங்க, வீடு வீடா போய் அழுங்க. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், மார்க்கெட், தெருவில் இருக்கிற ஷாப் பக்கத்துல இப்படி மக்கள் வந்து எங்கெங்க நிறைய வர்றாங்களோ அந்த இடத்துல எல்லாம் போய் அழுங்க. மற்றவங்களுக்காச்சு கண்டிப்பா புத்தி வரும். நீங்க அழுகிறத பாக்குறவங்க வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. பையனானாலும் சரி பொண்ணானாலும் சரி ஓடி போனதுக்கு அப்புறம் அழுது ஒரு பிரயோஜனமே இல்லை. அழுத மாதிரி அவங்க திரும்பி வர போறதுமே இல்லை. வீட்டுல இருக்கிற அத்தா, அம்மா, அண்ணா, தம்பி, அக்கா, நன்னிமா, நன்னா, தாத்தா, பாட்டி இப்படி சொல்லிட்டே போகலாம். யார் அழுதாலுமே சரி அவங்க எல்லாம் திரும்பி எல்லாம் வரமாட்டாங்க. ஒன்னா குழந்தையோட வருவாங்க, அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து துரத்தி விட்டுருவாங்க, இல்லைன்னா நாசமாக்கி பணமாதான் வீட்டுக்கு வருவாங்க. லாஸ்ட்ல மறுமை நாள்ல நம்மள, அதாவது பேரண்ட்ஸ் வந்து நரகத்துக்கு இழுத்துட்டு போற மாதிரி சாட்சி சொல்ல வருவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, யா அல்லாஹ், நரகத்துல என்ன மட்டும் ஏன் போடுற, என்னோட பேரண்ட்ஸையும் நரகத்துல போடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பா இப்படிதான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் தான் வந்து குழந்தைகளுக்கு மார்க்கத்தை பத்தி வந்து சொல்லி கொடுக்கணும். ஸ்கூல்ல லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம், பட் குரான் ஓத தெரியாம நிறைய பேர் வந்து இருக்காங்க. 7 வயசு ஆயிடுச்சுன்னா மதர்சா கூட்டிட்டு போய் விடுங்க. மார்க்க கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டுல பெரிய டிவி வாங்கி வைப்போம், அவ்வளவு செலவு பண்ணி ஆடம்பரமா எல்லா அசிங்கத்தையும் பசங்க அதுல இருந்துதான் வந்து கத்துக்கிறாங்க. சஹாபாக்களோட ஹிஸ்டரி நம்ம வந்து சொல்லி கொடுத்தது இல்ல. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சாதானே குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் பசங்க வந்து ஊர் சுத்த போவாங்க. அப்ப வந்து பேரண்ட்ஸ் வந்து அலோ பண்ணிடுவாங்க. அவங்க யார் கூட பேசுறாங்கன்றத பேரண்ட்ஸ் கண்டுக்கிறதும் இல்ல, கவனிக்கிறதும் இல்லை. அதனால இந்த நிலைமைக்கு நான் வர காரணமா இருந்த என்னோட பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நரகத்துக்குள்ள தள்ளு அப்படின்னு அல்லாஹ் கிட்ட வந்து சொல்லுவாங்க. இந்த பசங்க அல்லாஹ் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோ எஜுகேஷன்ல சேர்த்து விட்டாங்க. அங்கதான் வந்து எனக்கு பழக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதையும் வந்து பேரண்ட்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணல. பெரிய போன் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, கூடவே நெட் கனெக்ஷன் போட்டு விட்டுட்டாங்க. யார் கூட பேசுறாங்கன்றது பேரண்ட்ஸ் சுத்தமா வந்து நோட்டீஸ் பண்றதே இல்லை. நைட்டு 2 மணி வரைக்கும் ஃபேஸ்புக்ல வந்து சேட் பண்ணியிருக்கேன். ஃபஜர் தொழுகாம தூங்கியிருக்கேன். இதுக்காக யாருமே வந்து என்ன திட்டனதே இல்லை, கண்டிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வருஷக்கணக்கில் ரொம்ப செக்ஸியா வந்து பேசிட்டு இருந்திருக்கிறேன். ஒரு நாள் கூட என் போனை வந்து என் பேரண்ட்ஸ் எடுத்து பார்த்ததே இல்லை. பைக் நான் வேணும்னு சொன்னப்போ பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பைக்ல என் ஆள் கூட நான் வந்து ஊர் சுத்தி இருக்கேன். அதையுமே பேரண்ட்ஸ் வந்து அதை கண்டுகிட்டதே இல்லை. யாருமே அதை பத்தி கேட்க கூட இல்லை. 2 டைம் வந்து நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். பேரண்ட்ஸ்க்கு இது கூட வந்து தெரியாது. எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்ல தான் வந்து கோயில்ல போய் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்ப மட்டும்தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஏன் மேரேஜ் பண்ணிட்ட அப்படின்னு வந்து அழுதுட்டு இருக்காங்க. யா அல்லாஹ், நான் இந்த நரகத்தோட விளிம்புல நிக்க காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பேரண்ட்ஸ்னால தான். ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து நரகத்துக்குள்ள தள்ளு, அதுக்கப்புறம் என்ன தள்ளு அப்படின்ட்டு நம்ம பெத்த மக்க ஆசை ஆசையா நீங்க வளர்த்த பசங்க இப்படி அல்லாஹ் கிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் யாரை தள்ளணும் அப்படின்ட்டு. நான் இங்க சொன்னதை வச்சு பொண்ணுக்கு தான் வந்து இப்படி சொல்லுறாங்க அப்படின்னு தப்பு கணக்கு போடாதீங்க. நிறைய பசங்களுமே தப்பு பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. ஷைத்தான் வந்து வழி கெடுப்பான். பேரண்ட்ஸ் தான் எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் ஏஜஸ்லயும் வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். நம்ம வந்து எல்லாமே வாங்கி கொடுக்கலாம், வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா வாங்கி கொடுக்கறத கரெக்டா யூஸ் பண்றாங்களா அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணணும். நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுக்கணும். இவங்க வந்து குரான், ஹதீஸ், அதே மாதிரி நபிமார்கள், சஹாபாக்கள் ஹிஸ்டரி எல்லாமே வந்து படிக்க சொல்லுங்க பசங்கள்கிட்ட. பசங்களை வந்து நம்ம தான் வந்து செதுக்கணும். அப்பதான் வந்து ஒரு நல்ல ஸ்டாச்சுவா பார்க்க அழகா இருப்பாங்க. ரொம்ப கண்டிஷனாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸ்லயும் விட்டுறக்கூடாது. ரொம்ப கண்டிஷனா இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், அதுவும் பேரண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் தான். லூஸ்ல விட்டாலும் பேரண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் தான். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பட்டத்தை வந்து பறக்க விடுறோம் இல்லையா, ஃப்ரீயா வந்து பறக்க விட்டுறணும். அந்த பட்டத்தோட நூலை வந்து நீங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லாவே பெரியவன், அல்லாவே போதுமானவன். ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. இந்த வீடியோ பத்தின உங்களோட வேல்யூபிள் சஜஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.